இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது, கவனமாக இருங்க, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜோதிடர் வந்து உங்களுடைய லாஸை தடுக்க முடியாது. இந்த பீரியட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நீங்கள் 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நெகட்டிவை குறைச்சிக்கிடலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு விதத்தில் அதை தவிர்த்துக்கிடலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம வேண்டதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு தளம் ஆலயம், சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து என்னென்னா கேட்குறத கொடுக்குறது, அவர் என்ன மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது அப்படி கிடையாது, சரிங்களா? அந்யோன்யமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டு ஓடாமல் இருந்தால் போதும். அப்படி ஓப்பனாக சொல்லலாம், இன்றைக்கி காலகட்டத்துக்கு அப்படி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 100 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்குதுன்னா 80 குடும்பம் எப்படி பிரச்சனையில் போகுதுன்னே தெரியல. நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். செவ்வாய் தோஷம் இருந்திருக்கலாம், சனி அமரப்பெற்றிருக்கலாம், ராகு கேது தோஷம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், 7ஆம் இடம் கலத்திர, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம்னு சொல்லுவோம். அந்த இடங்கள் எப்பெல்லாம் பாவ கிரகங்களின் ஆளுமையில் இருக்கோ அவங்களுக்கு இயல்பாகவே திருமணம் தள்ளி போயிடும். இப்போது ஜோதிடம் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த 10 பொருத்தம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் இருந்தது. எங்கே இருக்கார்? ஃபேமிலி கோர்ட்டில் தான் இருக்கார். 1 இயர் ஆகுது. யோனின்னு ஒரு பொருத்தம் இருக்குது, வசியம்னு ஒரு பொருத்தம் இருக்குது. இதில் ஒரு 6 பொருத்தம் முக்கிய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சா முடிப்பா கல்யாணத்தை. ஆனால் அதில் ஆயில் இருக்கா தெரியாது. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வாங்களா தெரியாது. குழந்தை பாக்கியம் இருக்கா தெரியாது. அப்புறம் அதுக்கு பொருத்தமா அதுவும் தெரியாது. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், லவ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கிறவன் பொண்டாட்டி கூட எப்படி வாழ்க்கை இருந்தாலும் அனுசரித்து வாழ்கிறதுக்கும் பழகிக்கணும். அப்படின்னா காதல் பண்ணுங்கள். இல்லையா முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு லவ் பண்ணுறதை விட உங்கள் ராசி நட்சத்திரம் கேட்டு லவ் பண்ணுறதுக்கு போயிடணும். ஏதாவது ஒன்று நம்ம தான் சூஸ் பண்ணணும். டிடிசி தமிழ் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருமண தடைக்கான காரணம் என்ன, திருமண தடையை போக்குறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பதிவுகளாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை. முதல்ல இந்த திருமண தடை எதனால் ஏற்படுது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்களை வந்துட்டு திருமணம் நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது வந்து இது இடையில் வந்தது தாங்க. இது எங்கே வந்து இடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே போகும்போது தான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் இவர்களுக்கு ஆகாது, மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு ஆகாது, ஆண் மூலம் வந்து அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம், இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து வசன கர்த்தாக்கள் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஏதாவது ஒரு ஜோதிட மூல நூலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இது ஆத்தென்டிக் கிடையாது. அதாவது இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ ஜோதிட முன்னெடுப்புகளோ முன்னோர்கள் எழுதின நூலோ கிடையாது. அப்போ இது எங்கெங்க சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பொருத்தம் உருவான காலத்தில் உருவான ஒரு விஷயம் இது, சரிங்களா? எப்போவுமே மூல நூலில் இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரிஷிகளோ மகான்களோ கிடையாது, சரிங்களா? நம்ம என்ன உருட்டினாலும் நம்ம என்ன அனுபவம் வாய்ந்த ஆளாக இருந்தாலும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருப்போங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, சயின்ஸ் வந்து எவ்வளோ டெவலப் ஆகி ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அது நம்ம இதிகாசங்களில் புராணங்களில் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடர்கள் என்ன தான் அனுபவத்தை ஆராய்ஞ்சு மண்டையை கொடாஞ்சு என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் சரிங்க, மூல நூலை நம்மளால் தாண்ட முடியாது. அதில் இருக்கிற விதிகளை நம்மளால் தாண்ட முடியாது. அங்கே வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க, நம்ம வேறு விதமாக சொல்லுவோம். ஆனால் மேட்ரு ஒன்று தான், சரிங்களா? இந்த ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், குறிப்பாக இந்த 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 அமைப்புகளில் பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கல்யாணம் தாமதமாகாது, அது விஷயம் கிடையாது. மூல நூலில் இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடப்படலை அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் வந்து ஜோதிடர்களாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயமா இது? ஆமாம். இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், மூல நூட்களை விட ஜோதிடர்கள் எழுதின நூட்கள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 நூல்கள் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அதில் ஒரு 20 நூல் மூல நூலாக இருந்தாலே பெரிய விஷயம். மற்ற 80 நூல் வந்து எங்களின் அனுபவத்தில் அப்படின்னு தவறு கிடையாது. நல்ல ஜோதிடர்கள் நல்ல முறையில் அதை எழுதுகிறாங்க, வழிகாட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜி ஐயா எழுதுகிறாங்க, ஜிகே ஐயா எழுதுகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு நூல்களாக அமையுது.
ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோதிடராக விளங்கியிருப்பாங்க. அவங்கள பின்பற்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும். அவங்க ஒரு வழிகாட்டுதல் காட்டுறாங்கன்னா அதை பின்பற்றி வர ஜோதிடர்கள் அதை பின்பற்றுவாங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் 10 பொருத்தம் உருவாகின காலகட்டத்தில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமே இல்லாமல் உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 60 ஆண்டு காலமாக ரொம்ப பெண்களின் வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ஜாதகமாக இருக்கும், உண்மையிலேயே நல்ல ஜாதகமாக இருக்கும். ஒரே ரீசன், பொண்ணு ஆயில்ய நட்சத்திரம், மாமியாருக்கு ஆகாது, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்றவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க, அப்போ அவங்க ஜாதகப்படி கல்யாண காலகட்டம் வரும்போது நடந்து தானே இருக்கணும், ஆயில்ய நட்சத்திரம் ஏன் தள்ளி போகுது? உண்மையிலேயே அவங்க ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊர் பக்கங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கை அமர பனம்பழம் விழுந்ததா இல்லை பனம்பழம் விழும்போது காக்கை அமர்ந்ததா. 2 ப்ராசஸும் சேம் டைமில் நடக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். செவ்வாய் தோஷம் இருந்திருக்கலாம், சனி அமரப்பெற்றிருக்கலாம், ராகு கேது தோஷம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், 7ஆம் இடம் கலத்திர, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம்னு சொல்லுவோம். அந்த இடங்கள் எப்பெல்லாம் பாவ கிரகங்களின் ஆளுமையில் இருக்கோ அவங்களுக்கு இயல்பாகவே திருமணம் தள்ளி போயிடும். அப்படி இல்லையா, இயர்லியாக மேரேஜ் பண்ணி அந்த பருவ வயது வரும்போது மேரேஜ் லைஃப் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்க்காம பொண்ணு இந்த நட்சத்திரம்பா, பையன் இந்த நட்சத்திரம் செட் ஆகாது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பாக இருக்கவன்லாம் போய் தான் சொல்லுவான், சிகப்பாக இருக்கவன் எதை சொன்னாலும் உண்மையை தான் சொல்லுவான், அவனை நம்புங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதான் உண்மை. இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்க்குற ஒரு முறையே தவறானது. சரிங்களா சார்? பொதுவாக வந்து திருமணம்னு எடுத்தாலே நட்சத்திர பொருத்தம், இந்த 10 பொருத்தம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கே. அதை தான் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க, மதிய நேரம், நல்ல பசி, அது ஒரு குக்கிராமம், அந்த ஒரு உணவகம் தான் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் போனால் 35 கிலோமீட்டர் போகணும், 2 மணி நேரம் ஆயிரும், சாப்பிட்டே ஆகணும். போகிறீங்க, சாப்பாடு தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிற சுடு தண்ணியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி பிறக்கும்போது ஜாதகம் இல்லை, வேறு வழி இல்லைங்கிறதுக்காக நம்மளுடைய மன ஆறுதலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலகட்டத்தில் ஜோதிடர்கிட்ட போகிறது பெரும்பான்மையான, குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் உருவானது தான் இது எல்லாமே. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் போவாங்க. போயிட்டு பொண்ணோட பேர் பையனோட பேர் சொல்லி அதுக்கு ஒரு எழுத்தும் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே வருங்க. அதை போட்டு 2 பேருக்கு இந்த 10 பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜி இருக்குது, கழுத்து பொருத்தம் இருக்குது, மூக்கு பொருத்தம், என்னென்ன பொருத்தம் இருக்கோ அவர் சொல்லி விட்டுருவாருங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து எந்த அடிப்படை நூலுமே இல்லை. 10 பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூல நூலில் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இந்த 10 பொருத்தத்தை வச்சு தான் ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஜோதிடம் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த 10 பொருத்தம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் இருந்தது, எங்கே இருக்காரு? ஃபேமிலி கோர்ட்டில் தான் இருக்காரு, 1 இயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் போய் பார்க்கும்போது செல்வி ஐயா கூட நிறைய இன்டர்வியூவில் வந்து இதை பற்றி வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வக்கீலாகவும் இருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 10க்கு 10 பொருத்தம் இருந்தவங்க தான். அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் துறை மீது ஒரு சேர்த்த வாரி அப்படி வீசுகிற ஒரு கதை, ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். பொருத்தம் பார்த்து தான் பண்ணோம், அவர் தான் சொன்னார், அவர் தான் எழுதி கொடுத்தார், 10க்கு 10 பர்ஃபெக்டாக இருக்குது, கழுத்து இருக்குன்னாரு, வயிறு பொருத்தம் இருக்குன்னாரு, எல்லா பொருத்தம் இருக்குன்னாரு, அவன் என்ன ஒரே வருஷத்தில் விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது, இந்த 10 பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மூல நூட்களில் எழுதப்படாத இடையில வந்த ஒரு விஷயம், ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து தகப்பனார் வந்து ஜோதிடராக இருந்திருப்பார், அவர் தன்னோட ஆய்வுகளில் திறமையாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கு பின்பு அந்த காலகட்டங்களில் ஒரு ஃபேமஸாக இருக்காருன்னா வழியாக அவங்க குடும்பத்தில் வர்றது வழக்கமாக இருக்கும். பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் திறனற்று இருந்திருக்கலாம், அவங்க எப்படியாவது பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெக்கனராக ரெடி பண்ணது தான் இந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான், வழியாக வந்தது தான். 2வது, இப்போ ஒரு 20 வருடமாக தான் குழந்தை பிறந்த உடனே தேதி நேரம் குறிக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்குது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஜோதிடராக இருக்கேன், ஊருக்கே ஜாதகம் பார்க்குறோம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னால் ஜாதகம் பார்க்க முடியும், ஏன்னா பிறந்த தேதி நேரம் தெரியாது. ஆனால் அவர் பிறக்கும்போது இதான் பேர் போயிட்டு ஒரு நட்சத்திரத்தை குறித்து பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க, அந்த பேரை வச்சு அவர் சிம்ம ராசின்னு கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதான். என்னால் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இடையில பேரை வச்சு பார்க்கறதுக்காக ஆரம்பித்து அது 10 பொருத்தம்னு ஒரு வடிவம் பெற்றாச்சு. அந்த வடிவம் பெற்று ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த விதை இன்றைக்கி ஆலமரமாக நிற்குது. நம்ம அதை கொஞ்சம் அசைச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் கூடிய சீக்கிரத்தில் தள்ளிடுவோம். ஆனால் 10 பொருத்தம் அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்து பண்ணுறது ஒன்று தான், அதை பார்த்து தான் பண்ணணும்னா நீங்கள் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம், 2 ஒன்று தான். சரிங்களா? ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து இளைஞர்களுக்கும் இல்லை காதல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வேற எந்த விஷயங்களை பார்த்து நாங்கள் வந்து ஒரு மணப்பெண்ணையும் ஒரு மன ஆணையும் வந்துட்டு தேர்வு பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, பொருத்தம் தான் பார்க்கணும், ஆனால் அது 10 பொருத்தம் கிடையாது. தவிர இல்லை, 10 பொருத்தமே கிடையாது. அப்போ எதை வச்சு பொருத்தம் பார்க்கறது? 2 பேர்த்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த 2 பேரோட ஜாதகத்தையும் வச்சு 2 பேருக்கும் முதல்ல ஒரு 60 வயசு தாண்டி ஆயுளோடு இருப்பாங்களா,
ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். 2 பேரோட ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, 2 பேரோட கலத்திர ஸ்தானம், 2 பேரையும் கட்டி கொடுத்தா ஒழுங்காக குப்பை கொட்டுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம கல்யாணம் எதுக்காக பண்ணுறோம், ஒரு 30 வருஷமாச்சு அட்லீஸ்ட் ஒன்றா சேர்ந்து வாழணும், ஒரு வம்ச விருத்தி, பொருளாதார ரீதியாக பெருசாக பிரச்சனை இல்லாமல் வாழணும், அந்யோன்யமாக இல்லைனாலும் பரவாயில்ல அடிச்சுக்கிட்டு ஓடாமல் இருந்தால் போதும். அப்படி ஓப்பனாக சொல்லலாம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு அப்படி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 100 பேருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா 80 குடும்பம் எப்படி பிரச்சனையில் போகுதுன்னே தெரியல. சரிங்களா, ஒன்றா வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய இலக்கே 10 வருஷமாவது நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஜாதகத்தையும் வச்சு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர கிரக அடைவுகளை வச்சு தான் பொருத்தம் அதுக்கு ஜாதக அனுகூல பொருத்தம், ஜாதக பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். 10 பொருத்தம்ங்கிறது ஜாதகத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பிறந்த தேதி நேரத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பேராப்பா இந்த நட்சத்திரத்தில் வரும்பா, அந்த பொண்ணோட பேராப்பா இந்த நட்சத்திரத்தில் வரும்பா, இது இருந்ததுன்னா கழுத்து பொருத்தம், ரஜ்ஜின்னு ஒரு பொருத்தம் இருக்குது, யோனின்னு ஒரு பொருத்தம் இருக்குது, வசியம்னு ஒரு பொருத்தம் இருக்குது. இதெல்லாம் ஒரு 6 பொருத்தம் முக்கிய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சா முடிப்பா கல்யாணத்தை. ஆனால் அதில் ஆயில் இருக்கா தெரியாது, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வாங்களா தெரியாது, குழந்தை பாக்கியம் இருக்கா தெரியாது, அப்புறம் அது பொருத்தமா அதுவும் தெரியாது. சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளா எதையுமே காட்டாத ஒன்று. நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குற ஜோதிடர்கிட்ட போயிட்டு பொருத்தம் இருக்கா, இருக்குது, ஒன்றா சேர்ந்து ஒரு 20 வருஷம் வாழ்வாங்களா அது தெரியாதுங்க, குழந்தை பிறக்குமா அது தெரியாதுங்க, அப்புறம் எதுக்கு இந்த பொருத்தம் பார்க்குறது, எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, ஒரு நோய்வாய்ப்பட்டு போகிறீங்க, எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டாங்க, டெஸ்ட்டை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, தெரியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி தான். சரிங்களா, அது மாதிரி 10 பொருத்தம்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பொய்யானது ஓப்பனாக சொல்லணும்னா. சரிங்களா, அதுக்கு ஒரு வேலிட் கிடையாது. 100% பொருத்தம் அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸ், இந்த ரூமோட என்ட்ரன்ஸ் எப்படி அதுதான் 10 பொருத்தம். அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் ஒரு 2% கூட கிடையாது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 2% 100% கம்பேர் பண்ணி 10 பொருத்தம் எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் முடிச்சிருங்க. ஓகே, இது யாருக்கு ஜாதகமே தெரியல, ஒரு மன திருப்தியாக பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா இப்போ ஜாதகம் தெரியாதவங்க எப்படியும் பண்ண போகிறாங்க, ஒரு மன திருப்தியாக பார்த்துட்டு பண்ணலாம். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பர்ஃபெக்டாக பிறந்த தேதி நேரம்லாம் வச்சிருப்பா, அப்படி ஜாதகம் வச்சிருப்பா, அப்படி ஜோதிடர் வாங்கி பேர் நட்சத்திரம் மட்டும் குறித்து ஜாதகத்தை முடி வச்சுருவாங்க. இதுக்கு எதுக்கு ஜாதகம் எழுதுறது. அப்போது நட்சத்திரப்படி ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையே இப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரப்படியே எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. நீ அஸ்வின் நட்சத்திரமாப்பா, 32 வயசில் அரசு வேலை கிடைக்கும், உனக்கு 25 வயசில் கல்யாணம் ஆகி 2 பிள்ளை சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ நட்சத்திரம், ராசி இதெல்லாம் பொதுவானது. இப்போ மேச ராசிக்காரங்கன்னா கோவக்காரங்க, அப்படிதான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வந்து ஜாதகமே பார்க்காம திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுவுமே பைத்தியக்காரத்தானங்க, என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்க மாதிரி சொல்கிறீங்களே சார். நிச்சயம். அதாவது இது எப்படின்னா, இப்போ எப்படி இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்க, இதில் பிறந்தாலே பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில், அந்த மாதிரி சுவாதி, திருவோணம் ஒரு சில நட்சத்திரம் இருக்குது, இவங்களுக்குலாம் நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் டிவோர்ஸ் ஆகாதா அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லைங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன் சொன்னாங்க அதெல்லாம் எங்களை கேட்காதீங்க, சொன்னவங்கள கேளுங்க. அப்புறம் நீ எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்குன்னா தெரியாது. அதனால் இதெல்லாம் பொதுவான விதிகளை தூக்கி குப்பையில் போடணும். சரிங்களா, அந்த பொதுவான விதிகள் வளர்ந்து உள்ளே இருக்க வேண்டிய கருவை மறைச்சிருச்சு. மேலே இருக்க அது என்ன, நம்ம சாக்லேட்டு தான் வாங்க சாப்பிட்றோம், நம்ம எல்லோரும் கவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தவிர உள்ளே இருக்கிற சாக்லேட் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஜாதகம் தான் அந்த சாக்லேட், மேலே போட்டிருக்கிற கவரை வச்சு நம்ம இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு அடிச்சுட்டு கிடக்கிறோம். சரிங்களா, அதனால் 10 பொருத்தம் பார்க்குறது அவசியமற்றது. ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். வெறும் நட்சத்திரத்தை வச்சு ராசியை வச்சு இவங்க பொருந்தி வருவாங்கன்னு முடிவெடுக்கக்கூடாதுங்க. ஜாதக அடைவுகளை வச்சு பொருத்தம் பார்க்குறது தான் முறையானது. இப்போ அதுபடி டிவோர்ஸுக்கான அமைப்பு இருக்குது, அதுபடி பிரிவினைக்கான அமைப்பு இருக்குது, அதுபடி வாழ்க்கை துணையை இழக்கிறதுக்கான அமைப்பு இருக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, ஒரு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணி நிறைய இடங்கள்ல நாங்க பாக்குறோம். இப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த பொருத்தங்கள் அமையாது, இல்ல வந்து தாலிக்கு வந்து பாக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு ஒரு வாழை மரத்தை வெட்டிட்டு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செவ்வாய் தோஷத்தை குறிப்பிட்டு கேட்குறீங்கன்னு கேட்க வரேன். வாழை மரத்தை வெட்டுறது அதுதான் வழக்கம். சரிங்களா, நீங்கள் வாழை மரத்தை வெட்டுறதுனால வந்து ஒருவருக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சேஃபாக கல்யாணம் பண்ணும்போதுமே எல்லாருமே வாழை மரத்தை வெட்டிடலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து இடையில நம்ம உருவாக்கின ஒரு நம்பிக்கை தான். சரிங்களா, வாழை மரத்தை வெட்டுறதுனால ஒரு பெண்ணுடைய தாலி நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜாதகப்படி ஆயுள் முடியணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது, வாழ்க்கை துணை இழக்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் அப்போ ஜாதக பொருத்தம் நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்துடுவோம். ஜாதக பொருத்தத்தை பார்த்து பண்ணுறோம், 10 பொருத்தம் தான் ஃபேக்கு, ஒத்துக்கிறேன். ஜாதகத்தை பார்த்து பண்ணால் லைஃப் சிறப்பாக இருக்குமா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஜோதிடர் வந்து என்ன வேலை அப்படின்னா இது இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட வேலை. இங்கே அடி வாங்குவீங்க, அனுசரித்து போய்க்கிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது, கவனமாக இருங்க, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜோதிடர் வந்து உங்களுடைய லாஸை தடுக்க முடியாது. இந்த பீரியட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நீங்கள் 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நெகட்டிவை குறைச்சிக்கிடலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு விதத்தில் அதை தவிர்த்துக்கிடலாம். அதுதான் பண்ண முடியும். அந்த மாதிரி 2 பேரோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்குறீங்க. இல்லைங்க 40 வயசில் குடும்பத்தில் பிரச்சனை வர மாதிரி இருக்குது, அவங்க உங்களை அடித்தாலும் சரி, நீங்கள் அவங்கள அடித்தாலும் சரி,
கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிடுங்க, கொஞ்சம் காலகட்டத்துக்கு இந்த ஒரு வருஷம் தள்ளிடுச்சுன்னா நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கு தான் ஜாதக பொருத்தம் பார்க்குறது. நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்தா இங்கு வாருங்கள், உங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து இனிமையான வாழ்க்கை வழங்கப்படும், நீங்கள் பார்த்துருப்பீங்க விளம்பரம். பார்த்துருக்கோம், நிறையவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து சும்மா சிரிச்சிட்டு போகலாம் அவ்வளோதானே தவிர அங்கே இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜாதக பொருத்தம் எதுக்கு பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஓகேங்க நல்லா இருக்குது, இல்லை சின்னதாக இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், முன்கூட்டியே கொஞ்சம் மெடிக்கல் பார்த்து சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி வழிகாட்டுதல் சொல்கிறதுக்கு தானே தவிர எந்த விஷயங்களில் பிரச்சனை வரும், எப்போ பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணியாச்சு ஒருவரோட அனுசரித்து போய்க்கிடுங்க, அந்த வழிகாட்டுதலுக்காக தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். சரிங்களா? ஜாதக பொருத்தம் பார்த்துட்டாலே பொருந்தி வந்துட்டாலே 30 வருஷம், இப்போ 40 வயசில் வாழ்க்கை துணையை இழக்கிற அமைப்பு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது இழக்கணும்னா அது பிரிவினை ஆகலாம், கணவரை இழக்கலாம், இல்லை மனைவியை இழக்கலாம். அது முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லி இந்த காலகட்டத்தில் வந்து மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா? அதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஆயில இழக்கிற அமைப்பில் இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம பரமசிவன்லாம் கிடையாது ஒன்றும் பண்ணுறதுக்கு. கணவன் மனைவி பிரிவினைக்கான அமைப்பு இருக்குது. பிரிவினை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் ஜாதகத்தை கம்பேர் பண்ண சொல்ல கணவன் மனைவி இணக்கத்தினால பிரச்சனை வந்து பிரியலாம், இல்லை ஈகோனால பிரச்சனை வந்து பிரியலாம். இந்த விஷயத்தில் பிரச்சனை வருங்க. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாமல் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் பரிகாரம். சரிங்களா? நீ உடனே போ முருகர் கோயில் போ, வள்ளி தெய்வானையை வழிபடு, யாரை வழிபட்டு ஒன்றும் மாற. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம வேண்டதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு தளம் ஆலயம். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து என்னென்னா கேட்குறத கொடுக்குறது, அவர் என்ன மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்கார் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது, அப்படி கிடையாது. சரிங்களா? எங்கே பிரச்சனை வரும்னு நம்ம சுட்டி காட்டிடுறோம், அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அதுதான் பரிகாரம். உண்மையிலேயே பரிகாரம் என்னென்னா மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது தான். அது நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது நெருப்பு சுடும்னு தெரியாமல் போயிட்டு நம்ம கை வைக்கிறதுக்கும், தெரிஞ்சு ஒரு ஓரமாக கை வச்சுட்டு வெளில வர்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பெருசாக சுடாமல் நடிக்கிற மாதிரி அந்த ஒரு வழியை தான் நம்ம பண்ணுறோம். அதிகபட்சம் கவனமாக இருக்கிறதும், நிதானித்து தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை ஒரு பொண்டாட்டி அடித்தா வாங்கிக்கணும்னா வாங்கிக்கங்க. அது மாதிரி ஏற்றுக்கிட்டு போகிறது தான் பரிகாரமே தவிர போய் சூடத்தை ஏற்றுறது, கோவிலை சுற்றுறது இதெல்லாம் பரிகாரம் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ண போகிறோம், காதல் திருமணம் பண்ணாலும் கூட எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க, இந்த நீங்கள் காதல் பண்ணால் கூட இந்த கல்யாணம் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த நேரத்தில் தான் திருமணம் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காதல் திருமணத்துக்குமே வந்து ஜாதகமே பார்க்க அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா? ஆமாம், அது உண்மைதான். சரிங்களா? அப்படி ஜாதக பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும்னா நீங்கள் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன லக்ன ராசி கேட்டு தான் பண்ணணும். சரிங்களா? நம்ம காதல் வந்துட்டு போது அப்போது காதலர்களுக்கு வந்து ஜாதகம் வேலை செய்யாதானா, நீங்கள் காதல் பண்ணி திருமணம் பண்ணாலும் சரி, பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணாலும், அதாவது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜாதகம் தான் வேலை செய்ய போகுது. அப்போ நம்ம அரேஞ்ச் மேரேஜே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? எதுக்கு லவ் பண்ணுறோம்? அப்போ அதை தாண்டி அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்தையும் தாண்டி நம்ம நீ என்ன பேக்ரவுண்டோடு இருந்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு காதல் சொல்லுங்க. அந்த மாதிரி நீ என்ன தோஷத்தோடு இருந்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் போகணுமே தவிர இது லாஜிக் அடிப்படையில் ஜோதிடப்படி பார்க்கணும்னா பார்க்கணும். சரிங்களா? ஆனால் நம்ம மனோதர்ம அடிப்படையில் பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ நல்ல ஒரு வந்துருச்சு, காதல் டெவலப் ஆகி வந்துருச்சு, இப்போது ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, சரியில்லாத அமைப்புகளில் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறது ஒரு முறையாக இருக்குமா? அது தவறு. ஒன்று காதலிக்க கூடாது, காதலிச்சா ஜாதகத்தை பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனால் இது ஜோதிடம் என்ன சொல்லுது? பார்க்கணும் தான் சொல்லுது. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், லவ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கிறவன் பொண்டாட்டி கூட எப்படி வாழ்க்கை இருந்தாலும் அனுசரித்து வாழ்கிறதுக்கும் பழகிக்கணும். அப்படின்னா காதல் பண்ணுங்கள். இல்லையா முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு லவ் பண்ணுறதை விட உங்கள் ராசி நட்சத்திரம்னு கேட்டு லவ் பண்ணுறதுக்கு போயிடணும். ஏதாவது ஒன்று நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம காதல் கண்ணை மறைக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளை வந்து ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக பையன் நினைப்பார் நடுக்கடலில் குதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நம்மளை எல்லாரும் டிவி கவர் பண்ணோம், பார்க்குறதுக்கு யார் இருப்பான், அவன் இருக்கணும்ல நடுக்கடலில் குதிச்சா. அந்த பொறுப்புணர்ச்சி பெற்றவர்களுக்கு இருக்குது. அதிலிருந்து அவங்க பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் ரிசல்ட்டாக கேட்டிங்கன்னா ஜாதகப்படி பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் காதல் பண்ணாலும் பண்ணலைனாலும் கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்குறது நல்லது, ஒரு சேஃப். சரிங்களா? ஆனால் தனிப்பட்ட முறையில் மனோதர்ம அடிப்படையில் லவ்னு பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிடணும். அதான் ஒரு அமைப்பு. சரிங்களா? கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு ஆயத்தமான உடனே வந்து பெண் பார்க்குற படலத்தில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பெண் வந்து இந்த உயரத்தில் வேணும், இந்த நிறத்தில் வேணும், அழகான மனைவி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய ஆண்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அழகான பொண்டாட்டி அமையும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கூட வைக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கும்பொழுது எனக்கே கொஞ்சம் வந்து என்னங்க இதெல்லாம் கேள்வியாக வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க சார்?
அதாவது இந்த ராசியில் பிறந்தா இப்படின்னு கிடையாது. ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் லக்னம்னு ஒன்று இருக்குங்க. அந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டையும் சுக்கிரன் பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் செவ்வாய், அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகான மனைவி வருவாங்க, இல்லை கொஞ்சம் சுமாரான மனைவி வருவாங்க, இல்லை கேரக்டர் வைஸ் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். அந்த அமைப்பு அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவரோட ஜாதகத்தில் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையோட உடல் அமைப்பு, அழகு எல்லாவற்றையுமே சொல்லும். சரிங்களா? அந்த அமைப்பு அடிப்படையில் லக்னத்துக்கு 7ல் யாருக்கெல்லாம் புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் இருக்காங்களோ மேக்ஸிமம் நல்லான்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஓகேப்பா, ஒரு பேரிங்காக இருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல அந்தளவுக்கு அழகாக இருக்குமா பார்த்துக்கிடணும். வரப்போகிற பொண்டாட்டி அழகாக இருக்கிறான்னு இவரோட லக்னம் பார்க்கணும். ஒருவேளை இவருக்கு லக்னத்தில் சனி இருந்தால் இவர் ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பா அப்படி. சரிங்களா? லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல அது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனோ புதனோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அழகான மனைவி அமைஞ்சிருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே 7ஆம் வீட்டை குரு அமரக்கூடாது, குரு பார்க்குறாருனாலும் அழகான மனைவி. சரிங்களா? இந்த 3 கிரகங்களும் 7ஆம் வீட்டை தொடர்பு உள்ளது. ஓகே, செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். லக்னத்துக்கு 7, அதாவது ரொம்ப பார்க்குறதுக்கு எங்கான போல்டான மனைவி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? ஓகேப்பா, நடுத்தரமாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. லக்னத்துக்கு 7 ராகுவோ சனியோ தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான மனைவியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், நம்ம ஏற்றுக்கிடணும். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி விட்டால் ரத்தம் சுண்டுற அளவுக்கு இவர் இருப்பா அப்படிங்க கலராக. மனைவி வந்து மாநிறமாக அமையலாம், கருப்பாக அமையலாம். மேபி அவங்க கேரக்டர் வைஸ் ஜாதகப்படி நல்லா கூட இருக்கலாம். அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. லக்னத்துக்கு 7ல் ராகுவோ, லக்னத்துக்கு 7ல் கேதுவோ, லக்னத்துக்கு 7ல் சனியோ அமர்ந்தால் நிலைப்பாடு இதுதான். சரிங்களா? அப்போ நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மனைவி அமைவாங்க. சரிங்களா? இப்போது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்ல அழகான மனைவி ஒருவருக்கு அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தால் அழகான மனைவி அமைவாங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தா அழகான கணவர் அமைவாங்க. சரிங்களா? அதாவது வாழ்க்கை துணை எங்கே இருப்பாங்க பார்க்குறதுக்கு, வயசு 60 ஆனாலும் அண்ணே அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? இளமை எப்போதுமே இருக்கும். இளமை என்றும் இளமை அப்படின்னு இருப்பாங்க. ஓகே சார், இப்போ வந்து நிறைவாக வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையை அமைகிறதுக்கு எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையும்? பொதுவாக நம்ம லாஜிக் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சமேதராக எந்த தெய்வ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போகலாம். குறிப்பாக வள்ளி தெய்வம். இதில் என்ன பிரச்சனை, நம்ம ஆட்கள்லாம் 2 வச்சுக்கிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல. சரிங்களா? அப்போ அங்கே போகிறதுனால 2 கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கணும்னா உங்கள் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் லக்னத்திற்கு 7ஆம் இடமும் கெடாமல் இருக்கணும். அதை கெடாத மீன்ஸ் சனியோ ராகுவோ கேதுவோ அமராமல் பார்க்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. அடிப்படையில் ஃபேமிலி லைஃப் வந்து ஓகேப்பா. இன்னும் கொஞ்சம் அந்யோன்யமாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு 7 சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளணும். புதனோ சுக்கிரனோ குருவோ அந்த மாதிரி சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது, அதாவது நார்மலாக ஒரு லைஃப் போகிறதுக்கும் கொஞ்சம் அந்யோன்யமாக போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகேப்பா, இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குப்பா, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்காங்கப்பா வாரம் இவங்க, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டு சனி, அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் அவங்க ஜாதகத்தில் சேர்ந்துருப்பாங்க. குறிப்பாக லக்னத்துக்கு திரிகோணத்தில் இந்த செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் என்றைக்குமே இன்றைக்கி தான் கல்யாணம் ஆன மாதிரியே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? அதில் சில நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த மட்டும் ரொம்ப அந்யோன்யமான கப்புள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒருவர் பார்த்துருக்கலாம், சேர்ந்துருக்கலாம். இந்த விதி பொருந்தி செவ்வாயும் சுக்கிரனும் அவங்க ஜாதகத்தில் எங்கேயாவது தொடர்பு பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நல்ல கப்புள்ஸ். ஓகே சார், திருமண தடையில் ஆரம்பித்து ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வந்து நடத்தணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.